இந்தாங்கக்கா. எத்தனை வருஷமாக குப்பை எடுத்துகிட்டு இருக்கீங்க? 17 வருஷமா. சரி, நீங்கள் பிறந்ததுலேருந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிட முடியாமல் போன பொருள் எது? எல்லாமே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கா? சரி சரி, உங்கள் நம்பரை கொடுங்க. சரி சரி சரி, நெக்ஸ்ட் டைம் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அப்புறம் நாங்கள் தானே இந்த குப்பையெல்லாம் கொட்டுறோம். அதே 2 டஸ்ட்பின். புரியல, குப்பன் கூப்பிடுறாங்களா? யாரு? அப்படியே தலையில தூக்கி ஒரு தண்ணி குடுக்கிறது கூட நாங்க 10 வாட்டி அவங்க சேர வேண்டியது இருக்கு. குப்பை எடுக்கிறவங்க சரி ஊரை சுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு இது மாதிரி நினைக்கிறாங்க. இந்தா எடுத்துட்டு போ அப்படின்ட்டு பண்றாங்க. ஒருத்தர் தரவே மாட்டேன், கொண்டு போய் கட்டி கிடக்குறோம், தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க, வரவே வெளியே வர மாட்டேன், உள்ளதான் இருக்காங்க. ஏங்க நீங்க எது வேணா நினைச்சுக்குங்க. இங்க பாருங்க, எது வேணா நினைச்சுங்க. கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. அதனால தண்டனை கொடுக்கணும் இல்லை, நம்ம நீங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருங்க, அதுக்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. இப்போ இந்த குப்பையெல்லாம் நீங்க எல்லாம் மூட்டிங்கன்னா எங்க தெருவே நாரி போயிடும். இந்த வேலைக்கு வந்த பிறகு நாங்க நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு நல்லா இருக்கிறோம். நாங்க குப்பை எடுக்கணும், நான் அதை பத்தி வருத்தமே பண்ணல. தெய்வம் மாதிரி அவ்வளோதான் அவ்வளோதான். செய்யும் தொழிலே தெய்வம், அதனால உங்களுக்கு குப்பை தெய்வம். அப்போ உங்கள் தெய்வத்தை தானே பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த குப்பையெல்லாம் இல்லைன்னா நாங்கள் தான் குப்பை, அந்த மாதிரி தான். சரி, டீ சாப்பிடுங்க, வேறு எதாவது வேணுனாலும் சொல்லுங்கள், வாங்கி தரேன். சரிங்கம்மா, வரட்டுங்களா? ஓகே, நன்றி.